தமிழ் சினிமாவில் தனக்கே உரிய தனி பாணியில் நேர்த்தியான காதல் கதைகளை இயக்கி பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் சிம்ம சொற்பனமிட்டு அமர்ந்திருக்கும் இயக்குனர் மணிரத்னம் இன்று தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற முன்னணி இயக்குனர்களில் பலர் சினிமாவுக்கு வர ஏதோ ஒரு வகையில் உந்துதலாக இருந்தவர்தான் மணிரத்னம் எனும் மாபெரும் படைப்பாளி. மதுரையில் பிறந்த இவர் நடிகை சுஹாசினியை 1988 திருமணம் செஞ்சு சென்னையில வசிச்சுட்டு வராரு. தமிழ் மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய சினிமாவோட அடையாளமாக பார்க்கப்படும் மணிரத்னம் முதலா 1983 பல்லவி அணு பல்லவி என்கிற படத்தை இயக்கி கன்னட அரசோட சிறந்த திரைக்கதாசிரியர் விருதை வென்றாரு. தமிழ்ல அவர் இயக்கிய முதல் 2 படங்கள் மணிரத்னம் யார் என கேட்க வைத்தாலும் அவருக்கு அடையாளத்தை கொடுத்தது மௌன ராகம் என்கிற கிளாசிக் ஹிட் படம்தான். திரைக்கதை தாண்டி படத்தின் ஒவ்வொரு ஃப்ரேமும் மணிரத்னத்தின் திரை மொழிய ரசிகர்களால கொண்டாட வச்சது. கமலுடன் நாயகன், ரஜினி, மம்முட்டியை இணைத்து தளபதினு மாஸ், சென்டிமெண்ட், நட்பு, காதல்னு பக்கா கமர்ஷியல் படத்தை கிளாசிக் ஹிட்டாக கொடுத்ததுதான் மணிரத்னத்தோட ஸ்பெஷல். சாக்லேட் பாய் மேடிய வச்சு அலைப்பாயுதேங்கிற காதல் படத்தையும் கன்னத்தில் முத்தமிட்டால் என்கிற சீரியஸான படத்தையும் கொடுக்க முடியும்னா அதுதான் மணிரத்னத்தோட மேஜிக். பாம்பே, ரோஜா, தில்சே படங்கள் மூலமா அரசியல் பேசின மணிரத்னம் ராமாயணத்தை தழுவி ராவணன் படத்தை உருவாக்கினாரு. அதை தொடர்ந்து கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு திரையில உயிர் கொடுத்தாரு. குறிப்பா மணிரத்னத்தோட ஓ காதல் கண்மணி, காற்று வெளியிடை உள்ளிட்ட காதல் திரைப்படங்களை இன்றளவுலையும் இலசுகள் கொண்டாடிட்டு வராங்க. தமிழ் திரைப்பட இயக்குனர்கள்ல இயக்கம், தயாரிப்பு, திரைக்கதைன்னு பல துறைகள்ல தடம் பதிச்சிருக்க மணிரத்னத்தை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு 2002 பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சது. அதுலயும் இப்போ அவரு கமல், சிம்பு, த்ரிஷாவை வச்சு தக் லைஃப் படத்தை இயக்கி இருக்க நிலையில இந்த படம் ஜூன் 5 வெளியாக இருக்கு. பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான மணிரத்னம் இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்கு திரை பிரபலங்கள், ரசிகர்கள்னு பலரும் வாழ்த்து மழைய பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.